அன்பிற்குரியவர்களே, ஏன் நம்மில் அபிஷேக குறைவு காணப்படுகிறது என்று சொன்னால், முதலாவது வேத வசன அறிவு குறைவாக இருப்பதுதான். வேத வசனங்கள் தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள மாற்ற முடியாத உறவை வரைந்து வைத்துள்ளது. வெளியேற பெற்ற அந்த உறவை இழப்பது அறியாமையே, வேதவசன அறியாமையே. இரண்டாவது சுய பெருமை. பெருமை பிசாசின் குணம். பெருமை நிறைந்த உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப இயலாது. மூன்றாவது மனுஷ பயம். இந்த பயம் நமக்கு கண்ணியே வருவிக்கும். நம்மிலே வாழுகின்ற, நமக்காக மரித்த சர்வ வல்லவரின் பிள்ளையாக வாழ பயப்படும் மனிதர்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப இயலாது. நான்காவது இரகசிய பாவம். ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணாத பாவம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப முடியாதபடிக்கு தடை பண்ணக்கூடும். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக ஒருவர் செய்யும் பாவங்களை மன்னியாதிருந்தால் பரமபிதாவும் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஐந்தாவது உலக பிரகாரமான சிந்தனை. இயேசு கிறிஸ்துவை விட உலகத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பிட இயலாது. பணம், பதவி, செல்வம், அந்தஸ்து, உலகம், அது தரும் மயக்கம், இவைகளில் யாதொன்றாவது உள்ளத்தில் குடியிருந்தால் பரிசுத்த ஆவியினால் அந்த உள்ளத்தை நிரப்பிட இயலாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஆறாவது ஆண்டவரின் மீது நம்பிக்கை குறைவு. வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவ்வளவுதான், நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, எல்லாவற்றையும் இழந்து விடுவோம், எங்கேயோ காட்டுக்குள் வாழ வேண்டியது வரும், பணம் சம்பாதிக்க முடியாது, பிள்ளைகளை வசதியாக வளர்க்க முடியாது என்று ஏராளமான பயங்கள். இந்த பயங்களின் விளைவாக ஆண்டவரின் மீது நம்பிக்கை குறைகிறது. இப்படிப்பட்ட உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பிட இயலாது. வேத வசனத்தை நன்கு படிப்போம், தாழ்மையை அணிந்து கொள்வோம், மனுஷருக்கு பயப்படுவதை தவிர்ப்போம், இரகசிய பாவங்களை வெறுப்போம், உலக பிரகாரமான சிந்தனையை உதிர்ப்போம், ஆண்டவரை அதிகமாக நம்புவோம், அபிஷேகத்தில் தானாக நிறைவோம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.